பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கானன்னாசு உம்மத்தம் வாஹிதா. ஆரம்பத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். ஃபபாஸல்லாஹு நபியீன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அல்லாஹ் தஆலா நபிமார்களை நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். வன்சல மஅஹுமுல் கிதாப பில் ஹக். மேலும் அந்த நபிமார்களோடு சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவன் இறக்கி வைத்தான். லியஹக்கும பைனன் நாஸ் ஃபீமா இக்தலஃபூ ஃபீ. மக்கள் இருக்கிறார்களே, எதிலே கருத்து வேற்றுமைகள் கொள்கிறார்களோ அதற்கு மத்தியிலே அதை அவர்கள் தீர்த்து வைப்பதற்காக. வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊதூஹு மின் பாதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத்து பக்யன் பைனஹும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தெளிவான அத்தாட்சி அவர்களுக்கு வந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொறாமையின் காரணத்தினாலே கருத்து வேற்றுமைகள் கொண்டார்கள், மாறுபட்டார்கள். ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனூ லிமக்தலஃபூ ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنி. சத்தியத்திலே இருந்து மாறுபட்டவர்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். வல்லாஹு யஹ்தி மை யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு நேரான பாதையை அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது இந்த ஆயத்தில் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்துக்கு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 விதமான காலங்கள் போயிருக்கின்றது. அந்த 10 விதமான காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறார்களே சத்தியத்தின் மீதும் ஷரியத்தின் மீதும் தான் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் தானே உலகத்துக்கு வந்தாங்க. அவர் தானே முதல் மனிதர், உலகத்துக்கு வந்த முதல் மனிதர் அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஷரியத்தின் அடிப்படையில் தான் அவர் வாழ்ந்தார். அப்புறம் ஷிர்க்கு எங்கிட்டிருந்து நடுவில் இந்த உலகத்தில் உருவானது? இது ஒரு கேள்வியாக எழும்புகிறது இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கானன்னா சும்மத்தம் வாஹிதா. மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக தான் இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நூஹ் நபி வரையிலும் எந்த சிறுக்கும் கிடையாது, எந்த குஃபுரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் இருந்தார்கள். எல்லாமே சத்தியத்தின் அடிப்படையில் ஷரியத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் மக்களுக்குள்ளார உருவானது. ஷைத்தான் அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான். சூரத்து நூஹுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுவான். அதாவது அவர்களுடைய முன்னோர்கள் வயஊச வயஊக வனஸ்ரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அந்த ஆயத்தில் சூரத்து நூஹுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுவான். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி அவங்க அவர்களுடைய உருவப்படங்களை உருவாக்கி அவங்களுடைய விக்கிரகங்களை உருவாக்கி ஒரு ஞாபகார்த்தத்துக்காக வச்சுருந்தாங்க. அது நாளடைவில் ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், பின்னால் வந்த சமூகத்தில் அதை ஷிர்கில் அவன் கொண்டு போய் ஷைத்தான் கொண்டு போய் விட்டுட்டான். அப்படியே உருவானது தான் ஷிர்கு. அதனால தான் நம்ம உம்மத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் உருவப்படங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஃபோட்டோவுக்கு அனுமதி கிடையாது, டிவிக்கு அனுமதி கிடையாது. எதுவுமே உருவம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு அனுமதி கிடையாது. ஃபத்வாவின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது. கவர்மெண்ட்டுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஆனால் மற்றபடி ஃபோட்டோக்களுக்கு அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. மார்க்கம்
அதற்கு அனுமதியே ஷரியத்து வழங்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஷிர்க்குனுடைய பேசிக் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த உருவப்படங்களை கொண்டு தான் ஆரம்பிக்குது. ஷிர்க்கு அங்கிட்டிருந்து தான் ஆரம்பிக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், கானன்னா சும்மத்தம் வாஹிதா, மக்கள் எல்லாம் ஒரே ஷரியத்தில் தான் இருந்தாங்க, எல்லாம் இஸ்லாத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பயலுக அவங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் கொண்டு அவங்களுக்குள்ளார மாறிட்டானுங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை திருத்துறதுக்காக வேண்டி நபிமார்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அது ஏற்பட்டுச்சு. ஆதம் நபியிலிருந்து நூஹ் நபி வரைக்கும் வந்த எந்த நபியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாரும் ஷரியத்து நபி கிடையாது, ஷரியத்துடைய நபி கிடையாது. அவங்கெல்லாம் ஷரியத்தை எடுத்து சொல்லலை. அவங்க எப்படி வாழணும் உலகத்தில் அதை பற்றி தான் அவங்க சொன்னாங்க. உலகத்தில் எப்படி வாழணும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சொன்னாங்க எல்லாமே. இப்போ நூஹ் நபியெல்லாம் இந்த ஷிப்பு டெக்னாலஜியெல்லாம் நூஹ் நபி உருவாக்குனது தான். அல்லாஹ் தாலா நூஹ் நபிக்கு வஹியின் மூலமாக அல்லாஹ் தாலா கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அக்ரிகல்ச்சர் ஆதம் நபி அவர்களுக்கு கற்றுக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நூஹ் நபி வரையிலும் வந்த நபிமார்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு அப்புறமேல தான் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. நூஹ் நபியுடைய காலத்துக்கு அப்புறமேல அந்த பயலுக ஷிர்கில் போய் நுழைஞ்சிட்டானுங்க. அவங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகளாகி ஷிர்கில் போய் நுழைஞ்சிட்டாங்க. இன்னமும் ஷிர்கில் இருக்கிறவனுங்க அப்படி தான். நேற்று கூட சூரத்துல் கஹஃப்ல ஒரு ஆயத்தை நான் படித்தேன், ஞாபகம் இருக்குது. அல்லதீன தல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துனியா, உலக வாழ்க்கையில் எவருடைய முயற்சி வீணாக போய்விட்டதோ அவங்க தான் அவங்க தான் செய்கிறத சரின்னு நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செயல்களால் அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவங்க ஷிர்க்குடைய காரியங்களை ரொம்ப இஹ்லாஸோடு செய்கிறாங்களா இல்லையா பாருங்கள். இங்கேருந்து நடந்தே போகிறாங்க வேளாங்கண்ணி வரைக்கும், இந்த சமயபுரம் கோயிலுக்குன்னு சொல்லி நடந்தே போகிறாங்க. நைட்டு பகல் காலில் செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போகிறாங்க. அவ்வளோ பயபக்தி. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அந்த பயபக்தி வராது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயபக்தியோடு அதெல்லாம் செய்கிறானுங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய முயற்சி எல்லாமே வீணாக போயிடுச்சு, ஒன்றுத்துக்கும் ஆகாது. அவங்களா உருவாக்கிக்கிட்ட அந்த தெய்வங்களுக்காக வேண்டி அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான் சூரத்துல் கஹஃப்ல. அப்போ நூஹ் நபி அவங்களில் இருந்து தான் இந்த ஷிர்க்குங்கிறது உருவாச்சு. அங்கேருந்து தான் அவங்க காலத்தில் இருந்து தான் ஷிர்க்கு உருவாச்சு. அதனால தான் நூஹ் நபியுடைய காலத்தில் பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. வானத்தில் இருந்து தண்ணி கொட்டுது, பூமியிலிருந்து தண்ணி பொங்குது. அவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழிச்சு கட்டினான். அப்பையும் திருந்தினானு ஓலா பயலுக திருந்தலை. மறுபடியும் சிறுக்கு சைத்தான் இருக்கிறானே, அவன் மக்களை வழி கெடுக்கிறதுக்கு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால் மௌத்தா போகிற வட்டியும் கேரண்டியே கிடையாது, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி தான் சிறுக்கு உருவாச்சு. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பயலுக சொல்கிறானுங்க, சட்டமன்றத்தில் வச்சு பேசுகிறானுங்க, பார்லிமெண்ட்டில் வச்சு பேசுகிறானுங்க. என்னான்னு சொல்லி சிறுக்கில் இருந்து தான் இவங்க மாறினவங்க முஸ்லீம்கள்லாம் இஸ்லாத்துக்கு அப்படின்னு சொல்லி அட உலகத்தில் முதல்ல வந்தது என்னடா? சிறுக்கு வந்துச்சா இஸ்லாம் வந்துச்சா? முதல்ல உலகத்தில் வந்த விஷயம் குர்ஆன் பேசுகிறது. கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா, மக்கள் இருக்கிறார்களே ஒரே சமுதாயம், எல்லாம் இஸ்லாத்தின் மீது தான் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலாவே குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அப்புறம் என்ன, இந்த குஃப்ரு ஷிர்க்கு தான் நடுவில் பூந்த விஷயம். இது நடுவில் பூந்துருச்சு. இஸ்லாம் இருந்தப்போ நடுவில் இந்த குஃப்ரு ஷிர்க்கு பூந்துருச்சு. அதனால தான் மக்கள் பல விதமாக மக்கள் இருக்கிறார்களே ஆகிவிட்டார்கள். சரி, இந்த ஒரு விஷயம், இதுக்காக நான் ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதாங்கிற இந்த ஆயத்தை அவங்க படிக்கும் போதே எப்படி அவங்களுடைய ஹிராத் அப்படின்னா, கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா ஃபஹ்தலஃபு ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன இது இப்படி அவங்க அந்த இதை படிக்கிறாங்க.
ஏன்னா அவங்களுடைய விளக்கம் தோதுவாக அந்த ஆயத்தை அப்படி அவங்க படிக்கிறாங்க. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிராத்தும் இதே மாதிரியே இருக்குது. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் உருவாகிவிட்டது. ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்ப நபியாக, அதுதான் சொல்கிறேன், உலுல் அஸ்ம் நபிமார்கள் அனுப்பப்பட்டதில் முதல் நபி யார் அப்படின்னா நூஹ் நபி தான். ஏன்னா அவருடைய காலத்தில் தான் சிறுக்கு உருவாச்சு, நூஹ் நபியுடைய காலத்தில். அதை தான் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, அந்த உலுல் அஸ்ம் நபிமார்களில் ஃபஸ்ட்டு நபியே நூஹ் நபி தான். அங்கேருந்து தான் ஷிர்க்கு ஆரம்பமாச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஷிர்க்கு கிடையவே கிடையாது உலகத்தில். எவனுக்குமே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தெரியாது. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் தெரியும். ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படின்னுங்கிற கொள்கையில் தான் மக்கள் இருந்தார்கள். இதை கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கருத்து இருக்குது, இந்த பார்லிமெண்ட்டில் இவங்க பேசுகிற மாதிரி ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அல்லாவே சொல்லிட்டான், உலகத்தில் முதல் மதம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கிங்க ஆரம்பித்து விட்டானுங்க இந்த மாதிரி அப்படின்னு அல்லாவே சொல்லும்போது, அப்புறம் என்னங்க போட்டுக்கிட்டு மற்ற கருத்துக்கள் சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ அல்லாஹ் தஆலா நூஹ் நபியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலுல் அஸ்ம் நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கணும். அந்த உலுல் அஸ்ம் நபிமார்கள் மக்களுக்கு நன்மாராயங்கள். யார் ஈமான் கொண்டார்களோ ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக வந்தாங்க அந்த நபிமார்கள். ஈமான் கொண்டவங்களுக்கு நன்மாராயம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, இம்மையிலையும் மறுமையும், இதெல்லாம் சொல்ல வந்தாங்க. நன்மாராயங்கள் சொல்கிறதுக்கு வந்தாங்க. யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, டரானே கேலியே அவங்கள பயப்படுத்தாற்றுறதுக்காக வேண்டி அந்த நபிமார்கள் வருகை தந்தாங்க. இப்போ முந்திரீன் அப்படின்னா அதுதான், அவங்கள அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அந்த நபிமார்கள் வந்தாங்க. அல்லாஹ் தஆலா வெறுமனே அந்த நபிமார்கள் அனுப்பி விடலை. அந்த நபிமார்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அன்ஸல மாஹுமுல் கிதாப பில் ஹக், சத்தியத்தை கொண்டு வேதத்தையும் அவர்களோடு நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் வேதத்தையும் கொடுத்து அனுப்புனான் அந்த நபிமார்களை. நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புனான். என்னத்துக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை அந்த நபிமார்கள் இறைவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். லியஹ்கும பைனன்னாஸ் ஃபீமா இக்தலஃபூ ஃபீ, ஜனங்க இருக்கிறாங்களே எந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் கொள்வாங்களோ அதை இவங்களா ஒன்று தீர்த்து வைக்காம இறைவனுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கானூன் என்னவோ அது வேதத்தில் இருக்கு. அந்த வேதத்தின் அடிப்படையில் தீர்த்து வைக்கிறதுக்காக நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பி வச்சான். இவ்வளவு ஆதாரங்கள் வந்ததற்கு அப்புறமேலையும் இவங்க திருந்தலை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனுங்க, அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொறாமை, விரோதம், குரோதம், பகைமை, நஃப்சானியத், இதுதான் காரணம். இதன் காரணத்தினால தான் மக்களுக்கு மத்தியில் இத்திஃபாக், ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படவில்லை. அவங்க வழியில் இருக்கிறானுங்க, நம்ம வழியில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஈமான் கொண்டவர்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்க அவங்களும் தான் கொஞ்சம் இஃப்திலாஃப் செஞ்சாங்க. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய கானூன் வந்துட்டு அப்படிங்கிறப்போ அவங்க அடங்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு அப்புறமேல அடுத்த பேச்சு கிடையவே கிடையாது. அவங்க அடங்கிடுவாங்க. அவங்க நேரான பாதைக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஈமானில் இல்லாதவங்க அவங்கெல்லாம் அடங்க மாட்டாங்க, அடங்காத ஆளுகள் அவங்கெல்லாம். அதனால தான் அல்லாஹ்வும் என்ன சொல்லிட்டான், எவனையும் கட்டாயப்படுத்த தேவையில்லைப்பா, தேவையில்லை. ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், எவனுக்கு விருப்பம் இருக்குதோ ஈமானை ஏற்றுக்கட்டும், எவனுக்கு விருப்பம் இருக்குதோ அவன் குஃப்ரு செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பண்ணுறவன் பண்ணுறா, நீ என்ன வேணால் பண்ணு, நீ பண்ணுறதுக்கு இருக்குது உனக்கு அப்படி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டான். லக்கும் தீனுக்கும் வலியது, ஓ மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உம்மத் ரசூலுல்லாஹினுடைய உம்மத் உலகத்தில் வந்தது வேணுமானால் கடைசியான உம்மத்தாக இருக்கலாம். ஆனால் கியாமத்துடைய நாளிலே சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களிலே பார்த்தீங்கன்னா முதல் உம்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்து தான் இருக்கும். வேதக்காரர்களுக்கும் நமக்கு முன்னால் வேதங்கள் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு அப்புறமேல தான் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் கருத்து வேற்றுமைகள் கொண்டார்கள், அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டும் அவங்க கருத்து வேற்றுமைகள் கொண்டார்கள். அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த உம்மத்துக்கு நமக்கு அல்லாஹ் தாலா வழிகாட்டினான். நிறைய விஷயங்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய விஷயத்தில் எந்த விதமான கருத்து பேதங்களும் இல்லை இந்த உம்மத்தில். ஜும்மா அப்படின்ன ஒன்று நம்ம ஜும்மாவை பெருநாளாக நம்ம ஆக்கிக்கிட்டோம். அல்லாஹ் தாலா நமக்கு என்ன ஹிதாயத்து கொடுத்தானோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் மற்ற சமூகத்தார்கள், அவங்களுடைய வேதக்காரர்கள், அவங்க நமக்கு பின்னால் ஆகிட்டாங்க. இந்த அடிப்படையில் ஜும்மாவை நாங்கள் உடனே எடுத்துக்கிட்டோம், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமையை எடுத்துக்கிட்டாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கிட்டாங்க. ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஜும்மாவை தவிரவும் நிறைய விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிப்லாவுடைய விஷயத்துலேயும் இதே மாதிரி தான். கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை கிப்லாவாக ஆக்கி கொண்டார்கள். யூதர்கள் பார்த்தீங்கன்னா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை அவர்களுடைய கிப்லாவாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து காபத்துல்லாவுடைய திசையை தன்னுடைய கிப்லாவாக ஆக்கி கொண்டது. இதே மாதிரி தான் தொழுகையினுடைய விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சில வேதக்காரர்களுடைய தொழுகை பார்த்தீங்கன்னா அதில் ருக்கு இருக்குது, சஜிதா கிடையாது. சில வேதக்காரர்களுடைய தொழுகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஜிதா இருக்குது, ருக்கு கிடையாது. சில பேருடைய தொழுகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய வணக்கத்திலேயே அவங்க பேசக்கூட செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வணக்கம்னு சொல்லுவானுங்க, ஆனால் நடந்துக்கிட்டு அப்படியே நடக்கவும் செய்வானுங்க வணக்கத்தில். இது மாதிரி அவங்களுடைய வணக்கம். ஆனால் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் ருக்கு இருக்குது, இந்த உம்மத்துடைய தொழுகையில் சஜிதா இருக்குது, இந்த உம்மத்துடைய தொழுகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழுகையில் பேசக்கூடாது, தொழுகையில் நடக்கக்கூடாது, தொழுகையில் அமைதியாக கம்பீரமாக இருக்க வேண்டும், இது மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு உம்மத். அதே மாதிரி நோன்புடைய விஷயத்திலேயும் இடத்துல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குடைய உம்மத்தில் அந்த இது கிடையவே கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேதக்காரர்கள் அவங்களுடைய நோம்பில் பார்த்தீங்கன்னா பகலில் கொஞ்ச நேரம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் விஷயத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் திண்டுக்கிறானுங்க. கேட்டால் நோன்பு அப்படின்னு சொல்கிறானுங்க. நாங்கள் முன்னால் ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கே காட்டூரில் நாங்கள் இருந்தப்போ. அப்போ அந்த வீட்டில் எய்தாப்பில் ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு அங்கே இருக்கிற ஒருத்தர் அவங்க வீடு அது. அவங்க ஒரு வாட்டி நம்மகிட்ட சொன்னாங்க, நோம்புங்க நாங்கள் அப்படின்னு. நோம்பா? சாப்பிட்டதை பார்த்தோமே அப்படின்னா. ஆமாம் நோம்பு தான், நாங்கள் சாப்பாடுனா சாப்பிட மாட்டோம், ஜூஸ்லாம் குடிச்சுக்குவோம் அப்படி. என்னடா நோம்பு அது? சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களாம், ஆனால் ஜூஸாக குடிச்சுக்குவாங்களாம். அது போதாதா அவனுக்கு? ஜூஸாக குடிச்சு வாழ முடியாதா? அந்த மாதிரி. அப்போ இது மாதிரி அவங்களுக்கு. ஆனால் நம்மளுடைய நோன்பு முழுமையான முறையில், நோன்புனா என்ன, அந்த மாதிரி ஒரிஜினல் நோன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தான். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யூதர்கள் இருக்கிறாங்களே, இப்ராஹிம் நபியை நௌசுபில்லா அவரை யஹூதின்னு சொல்கிறாங்க. மாகான இப்ராஹிமு யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிம், அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஆனால் இந்த பயலுக யஹூதிங்கிறானுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவரை நஸ்ரானின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறா, வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா, அவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரான் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அப்போ இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வினுடைய விஷயத்திலேயும் நமக்கு சரியான வழிகாட்டுதல்
கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் தெரியப்படுத்தி இருக்கிறான் எல்லா விஷயங்கள்லையும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் யகூதிகள் பார்த்தீங்கன்னா ஈசா நபியை பொய்ப்பித்தார்கள். அவங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க மேரின்னு சொல்கிறானுங்கள்ல, அந்த மேரி அம்மாவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டுக்கட்டை சுமத்தியவர்கள் தான் இந்த யூத பயல்கள். இட்டுக்கட்டை சுமத்தினாங்க. தகப்பன் இல்லாமல் குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அல்லாஹ்வினுடைய மோஜிசாவின் அடிப்படையில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஆணுடைய துணையே இல்லாமல் அல்லாஹ் தாலா குழந்தையை பிறக்க வச்சான். ஈசா நபி பிறந்தார். அதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேலே இவங்க இட்டு கட்டினானுங்க யகூதிகள். இவங்க ஒரேடியாக ஈசா நபியை மேலே அந்த மாதிரி இவங்க யூதனுங்க. நஸ்ரானிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரேடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தேவகுமாரர், சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பேசினாங்க. ஆனால் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ ரொம்ப தூக்கவும் வேணாம், ரொம்ப இறக்கவும் வேணாம், மீடியம், நடுநிலையாக. ஈசா யார்? ஈசா ரூஹுல்லா, அல்லாஹ்வினுடைய ரூஹ் அவர். ஈசா யார்? கலிமத்துல்லா, அவர் அல்லாஹ்வினுடைய கலிமாவாக இருக்கிறார். ஈசா யார்? அவர் ஒரு நபியாக இருக்கிறார். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அந்த மாதிரி ஒரு சிறப்பை அல்லாஹ் தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இன்னும் சில விளக்கங்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக.